ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் கறி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் 100 கிராம், தக்காளி 3 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை 1, கிராம்பு 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை 4-8 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணுங்கள். தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 3ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது ஃப்ரை ஆகணும். அது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணுறோம். கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டோம், அதனால ரொம்ப கம்மியாக போடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு கத்திரிக்காய் அப்படியே எண்ணெயிலேயே வணங்கணும். வணங்கிடுச்சுப்போ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு வேக வைங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. 5 to 10 மினிட்ஸ் கழித்து டேஸ்ட்டு பாருங்கள், வெந்திருக்கும். இப்போது இது சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் சீக்கிரம் ஆகும். பிபி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும், கேன்சரும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.